அனைவருக்கும் வணக்கம். ஸோ நம்ம இந்த வீடியோ பதிவில் பார்க்க இருக்கிறது டிசிசிபி ஃப்ரீ டெஸ்ட் 14க்கான கொஸ்டின் வித் ஆன்சர்ஸை நம்ம இந்த வீடியோ பதிவில் பார்க்க போகிறோம். ஸோ நீங்கள் நம்ம சேனலுக்கு புதியவராக இருந்தால் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஸோ உங்கள் நண்பர்கள் கூட்டுறவு வங்கித்தொழிலுக்கு படித்து கொண்டிருந்தாலும் அவர்களுக்கும் நம்முடைய சேனலை ஷேர் பண்ணிடுங்க. அவங்களுக்கும் மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். ஸோ நம்ம சேனல் சார்பாக கோஆப்ரேட்டிவ் எக்ஸாமுக்கு ஃப்ரீ ரிவிஷன் பேட்ச் ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறோம். ஸோ இந்த டெஸ்ட்டு நடைபெறக்கூடிய டெலிகிராம் சேனல், வாட்ஸ்அப் சேனல் லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ முதல் கொஸ்டின், தொடர்ந்து 2 ஆண்டுகளாக சிறந்த மத்திய கூட்டுறவு வங்கிக்கான விருதை பெற்ற மத்திய கூட்டுறவு வங்கி எது? காஞ்சிபுரம் மாவட்ட மத்திய கூட்டுறவு வங்கி 2023-24 அது போக 24 to 25. ஸோ இந்த 2 நிதி ஆண்டுகளையும் சிறந்த மத்திய கூட்டுறவு வங்கியாக இந்த வங்கி செயல்பட்டிருக்கின்றது. குறிப்பாக மாற்றுத்திறனாளிகளுக்கு அதிக கடனை இந்த வங்கி கொடுத்த காரணத்தினால ஸோ இந்த வங்கிக்கு இந்த விருது என்பது வழங்கப்பட்டிருக்கின்றது. பொய்த்த கிணறு நிவாரண திட்டம் எந்த ஆண்டு முதல் நபார்டு வங்கியால் செயல்படுத்தப்பட்டு வருகிறது அப்படின்னா 1986. கூட்டுறவு நிர்வாக குழு மேத்தா தலைமையில் உருவாக்கப்பட்ட ஆண்டு 1963. கூட்டுறவு கடன் குழு மேத்தா தலைமையில் உருவாக்கப்பட்ட ஆண்டு 1960. கூட்டுறவு விற்பனை குழு 1964 யாருடைய தலைமையில் உருவாக்கப்பட்டது? டான்ட்ருவாலா தலைமையில் உருவாக்கப்பட்டது. தொடக்க வேளாண்மை கூட்டுறவு கடன் சங்கத்தை ஆய்வு செய்யும் அமைப்புகள் எவை? இது ரொம்ப முக்கியமான ஒன்று. ஸோ தொடக்க வேளாண்மை கூட்டுறவு கடன் சங்கத்தை பொறுத்தளவில் பிரிவு 81, 82 அடிப்படையில் கூட்டுறவுத்துறை ஆய்வு செய்யும். அதே போல் பிரிவு 83 அடிப்படையில் மாவட்ட மத்திய கூட்டுறவு வங்கி ஆய்வு செய்யும். வைத்தியநாதன் குழுவின் பரிந்துரை அடிப்படையில் தொடக்க வேளாண்மை கூட்டுறவு கடன் சங்கங்கள் எந்த அமைப்புகளாக மாற்றப்பட்டன? கிராம வங்கிகளாக மாற்றப்பட்டன. அகில இந்திய கிராம கடன் மதிப்பீட்டு குழுவின் பரிந்துரையின் அடிப்படையில் எது துவங்கப்பட்டதுன்னா சேவை கூட்டுறவு சங்கங்கள் துவங்கப்பட்டது. 1960 மேத்தா தலைமையிலான குழு எதற்காக பரிந்துரை செய்தது? வலிமையில்லா கடன் கூட்டுறவு சங்கங்களை வலிமையான சங்கங்களாக மாற்றுவது. 1904 கூட்டுறவு கடன் சங்க சட்டத்தின் கீழ் இந்தியாவில் துவங்கப்பட்ட முதல் கூட்டுறவு கடன் சங்கம் எது? திருவூர் கூட்டுறவு கடன் சங்கம். இந்தியாவின் முதல் விவசாய கூட்டுறவு சிக்கன நாணய சங்கம் துவங்கப்பட்ட ஆண்டு 22/8/1904. இதுதான் திருவூர் கூட்டுறவு சங்கம், இந்தியாவில் துவங்கப்பட்ட முதல் தொடக்க வேளாண்மை கூட்டுறவு கடன் சங்கம். ஸோ அந்த காலகட்டங்களில் பதிவு செய்யும்போது விவசாய கூட்டுறவு சிக்கன நாணய சங்கம்னு சொல்லி பதிவு பண்ணியிருப்பாங்க. இந்த அமைப்புடைய முதல் தலைவர் ஆதிநாராயணன். இந்த அமைப்பை பதிவு செய்தவர் தமிழ்நாட்டுடைய முதலமைச்சராக இருந்த ராஜகோபாலாச்சாரி. தொடக்க வேளாண்மை கூட்டுறவு கடன் சங்கத்தில் யார் உறுப்பினராக சேர்த்து கொள்ளப்படுகின்றனர்? தொடக்க சங்கத்தை பொறுத்தளவில் அதுவும் கடன் சங்கம் கிராம அளவில் செயல்படக்கூடிய அந்த சங்கத்தில் முதல் உறுப்பினராக சேர்த்து கொள்ளப்படுபவர்கள் விவசாயிகள். இணை உறுப்பினர்களாக அந்த விவகார இல்லைக்குள்ள இருக்கக்கூடிய அந்த மக்கள் சேர்த்து கொள்ளப்படுகின்றார்கள். அவர்கள் நகை கடன் பெறுவதற்கு உறுப்பினராக அந்த சங்கத்தில் சேர்த்து கொள்ளப்படுகின்றார்கள். ஒரு கிராமத்திற்கு ஒரு சங்கம், ஒரு சங்கத்திற்கு ஒரு கிராமம் என்று பரிந்துரை செய்த குழு எது? சார் எட்வர்ட் மேக்லகன் குழு. ஒருவர் உறுப்பினராக அனுமதிக்கப்பட்ட எத்தனை ஆண்டுகளுக்கு பின்னரே அவருக்கு பங்குத்தொகை திரும்ப வழங்கலாம்? 3 வருடங்கள். ஒரு தொடக்க வேளாண்மை கூட்டுறவு கடன் சங்கத்தின் முக்கிய நிதி ஆதாரங்கள் யாவை? பங்கு மூலதனம், வைப்புகள், கடன்கள். ஸோ இந்த இரண்டுமே ஒரு கூட்டுறவு சங்கத்துடைய மிக முக்கியமான நிதி ஆதாரம் ஆகும். மாவட்ட நுண்ணறிவு குழுவின் தலைவராக செயல்படுபவர் யார்? மாவட்ட ஆட்சியர். பொது காப்பீடு தேசியம் ஆகும் சட்டம் செயல்படுத்தப்பட்ட ஆண்டு 1972. தனிநபருக்கு வழங்கப்படும் அதிகபட்ச நகை கடன் எவ்வளவு? தனிநபருக்கு 20 லட்ச ரூபாய் வரைக்கும் கொடுப்பாங்க. குறைந்தபட்சம் 3000 ரூபாய் வரைக்கும் கடன் கொடுப்பாங்க. உழவர் பணி கூட்டுறவு சங்கங்களை அமைப்பதற்கு பரிந்துரை செய்த குழு எதுனா திரு ஏடி பாய் குழு. லாம்ப்ஸ் எந்த குழுவின் பரிந்துரை அடிப்படையில் உருவாக்கப்பட்டது? திரு பாவா குழுவுடைய பரிந்துரை அடிப்படையில் உருவாக்கப்பட்டது. கேசிசி என்பதன் விரிவாக்கம் என்ன? கிசான் கிரெடிட் கார்டு. கேசிசி அட்டை அறிமுகப்படுத்தப்பட்ட ஆண்டு 1998. கேசிசி அட்டை செல்லுபடியாகும் காலம் எத்தனை ஆண்டுகள்?
ஸோ தற்பொழுது 5 ஆண்டுகள் சரிங்களா. டிசிஎம் புக்ஸில் 3ன்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ தற்பொழுது எல்லா வங்கியிலையும் கொடுக்கக்கூடிய அந்த கிசான் கிரெடிட் கார்டுக்கு வேலிடிட்டி பீரியட் என்பது 5 ஆண்டுகள். விவசாய கடன் அட்டை எந்த அமைப்பால் அறிமுகப்படுத்தப்பட்டது? நபார்டு. ஸ்கூல் புக்கில் வந்து ஆர்பிஐ ப்ளஸ் நபார்டுன்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ ஆப்ஷனில் எப்படி கொடுத்துருக்குறாங்களோ அதற்கு ஏற்றாற்போல் இந்த கேள்விக்கு நீங்கள் வந்து ஆன்சர் கொடுத்துருங்க. தமிழ்நாட்டின் முதல் மத்திய கூட்டுறவு வங்கி எங்கு துவங்கப்பட்டது? மதுரை. ஸோ மதுரையில் 1913 துவங்கியிருப்பாங்க. அதற்கு முன்னால் சேலத்தில் 1909 கிட்ட தொடங்கியிருப்பாங்க. இருப்பினும் சட்டத்தின் அடிப்படையில் பார்த்துக்கிட்டிங்கன்னா இதுதான் முதல் வங்கி. எந்த மாவட்டத்தில் 2 மாவட்ட மத்திய கூட்டுறவு வங்கிகள் செயல்படுகிறது? தஞ்சாவூர். தஞ்சாவூரில் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா தஞ்சாவூர் மாவட்ட மத்திய கூட்டுறவு வங்கி, கும்பகோணம் மாவட்ட மத்திய கூட்டுறவு வங்கின்னு சொல்லி 2 வங்கிகள் செயல்படுகிறது. மத்திய வங்கிகளின் சொந்த நிதியை பற்றி பரிந்துரை செய்த குழு எதுனா மேத்தா குழு. மத்திய கூட்டுறவு வங்கிகளில் உறுப்பினராக செயல்படுவது யாருன்னா உறுப்பினரை பொறுத்தளவில் கூட்டுறவு சங்கங்கள் தான். அந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அனைத்து வகையான கூட்டுறவு அமைப்புகளும் அந்த மத்திய கூட்டுறவு வங்கியில் ஒன் ஆஃப் த மெம்பராக இருப்பாங்க. மத்திய கூட்டுறவு வங்கிக்கு கடன் வழங்கும் அமைப்பு எதுனா மாநில தலைமை கூட்டுறவு வங்கி. மாநில கூட்டுறவு வங்கிக்கும் தொடக்க வேளாண்மை கூட்டுறவு கடன் சங்கத்திற்கும் இணைப்பு பாலமாக செயல்படுவது எதுனா மாவட்ட மத்திய கூட்டுறவு வங்கி. மத்திய கால கடனுக்கான தவணை காலம் என்பது 2 முதல் 5 ஆண்டு வரை. முதல் நிலவள வங்கி எந்த மாநிலத்தில் துவங்கப்பட்டதுன்னா பஞ்சாப். டிசிசிபி என்பதன் விரிவாக்கம் டிஸ்ட்ரிக்ட் சென்ட்ரல் கோஆபரேட்டிவ் பேங்க். தமிழ்நாடு மாநில தலைமை கூட்டுறவு வங்கி பதிவு செய்யப்பட்ட ஆண்டு 1905. ஸோ 1906 செயல்பட்டு இருக்கும். 1917 அப்புறம் இது மாநில தலைமை கூட்டுறவு வங்கியாக மாறி இருக்கும் சரிங்களா. அதோடைய முந்தைய பேர் சென்னை நகர கூட்டுறவு வங்கியாக இருந்திருக்கும். சென்னை நகர கூட்டுறவு வங்கி எந்த ஆண்டு முதல் தமிழ்நாடு மாநில கூட்டுறவு வங்கியாக செயல்பட்டு கொண்டிருக்கிறதுனா 1917 அப்புறம் செயல்பட்டு கொண்டிருக்கின்றது. அகில இந்திய மாநில கூட்டுறவு வங்கிகளின் இணையம் எந்த குழுவின் பரிந்துரை அடிப்படையில் உருவாக்கப்பட்டது? திரு D.R. காட்ஸில் குழுவுடைய பரிந்துரை அடிப்படையில் இந்த அமைப்பு உருவாக்கப்பட்டிருக்கும். அகில இந்திய மாநில கூட்டுறவு வங்கிகளின் இணையம் துவங்கப்பட்ட ஆண்டு 1964. தமிழ்நாட்டு மாநில கூட்டுறவு வேளாண்மை மற்றும் ஊரக வளர்ச்சி வங்கி துவங்கப்பட்ட ஆண்டு 1929. மத்திய நில அடமான வங்கி ஏற்படுத்த பரிந்துரை செய்த குழு ராயல் குழு. திருர் கூட்டுறவு சங்கத்தின் முதல் தலைவராக பதவியேற்றுக் கொண்டவர் ஆதி நாராயணன். கேரளாவில் தொடக்க வேளாண்மை கூட்டுறவு கடன் சங்கங்கள் எவ்வாறு அழைக்கப்படுகிறதுனா சேவை கூட்டுறவு வங்கிகள். தற்பொழுது விவசாய கடன்களுக்கு எத்தனை சதவீதம் வட்டி விதிக்கப்படுகிறது? 7%. ஸோ இவங்க வந்து அந்த குறிப்பிட்ட காலகட்டங்களுக்குள் அந்த அசல் தொகையை செலுத்திட்டாங்கன்னா வட்டியே இவங்களுக்கு கிடையாது சரிங்களா. மாதவதாஸ் குழு எதனுடன் தொடர்புடையதுன்னா நகர கூட்டுறவு வங்கி. அன்யோன்யா கூட்டுறவு வங்கி துவங்கப்பட்ட ஆண்டு 1889. ஆசியாவில் துவங்கப்பட்ட முதல் நகர கூட்டுறவு வங்கி. ஆனால் 1904 சட்டத்திற்கு முன்னால் இது துவங்கப்பட்ட காரணத்தினால இது இந்தியாவுடைய முதல் நகர கூட்டுறவு வங்கி கிடையாது சரிங்களா. முதல் நகர கூட்டுறவு வங்கி காஞ்சிபுரத்தில் துவங்கப்பட்டது. ஸோ இந்த கேள்விகள் பொறுத்தளவில் வினாத்தாளில் எப்படி கேள்விகள் கேட்குறாங்களோ அதை பொறுத்து ஆன்சர் கொடுங்க. சேவை பகுதி அணுகுமுறை அறிமுகப்படுத்தப்பட்ட ஆண்டு 1969. வேளாண் கடன் அட்டை எந்த குழுவின் பரிந்துரை அடிப்படையில் அறிமுகப்படுத்தப்பட்டது? குப்தா குழு. தொடக்க வேளாண்மை கூட்டுறவு கடன் சங்கங்களின் முக்கிய நோக்கம் 1. விவசாயிகளுக்கு குறுகிய கால மற்றும் மத்திய கால உற்பத்தி கடன்களை வழங்குவது. ஃபேக்ஸின் ஒரு உறுப்பினரின் பொறுப்பு பொதுவாக வரையறுக்கப்பட்டது. தற்பொழுது வரையறுக்கப்பட்டது. இதற்கு முன்னால் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா வரையறா பொறுப்பாக இருந்தது. ஃபேக்ஸின் மேலாண்மை பொதுவாக யாருடைய கட்டுப்பாட்டில் உள்ளதுன்னா தேர்ந்தெடுக்கப்பட்ட நிர்வாக குழுவுடைய கட்டுப்பாட்டில் இருக்குது. ஃபேக்ஸின் முக்கிய நிதி ஆதாரங்களுள் ஒன்றுனா பங்கு மூலதனம், உறுப்பினர்களுடைய அந்த டெபாசிட். ஃபேக்ஸின் உறுப்பினர்கள் தங்கள் சேமிப்பை பாதுகாப்பாக வைக்க உதவும் நிதி ஆதாரம் எதுனா வைப்புகள் தான். நாப்ஸ்கோ என்பதன் விரிவாக்கம் நேஷனல் ஃபெடரேஷன் ஆஃப் ஸ்டேட் கோஆபரேட்டிவ் பேங்க்ஸ். மாநில கூட்டுறவு வங்கிகளின் SCPS அதாவது மறு உதவி ரீஃபைனான்ஸ் வழங்குவது யார் மாநில கூட்டுறவு வங்கிக்குன்னா நபார்டு. இதில் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா மாநில கூட்டுறவு வங்கியை பொறுத்தளவில் அவனுக்கு கடன் கொடுக்கறது நபார்டு சரிங்களா. அந்த மாநில கூட்டுறவு வங்கி வந்து மத்திய கூட்டுறவு வங்கிக்கு கடன் கொடுப்பாங்க. அந்த மத்திய கூட்டுறவு வங்கி பிரதம அளவில் இருக்கக்கூடிய அந்த கூட்டுறவு அமைப்புகளுக்கு கடன் கொடுப்பாங்க. இதுதான் ஸ்ட்ரக்சர். ஸோ இந்த 53 கொஸ்டின்லேருந்து கண்டிப்பாக ஒரு 3 அல்லது 4 கொஸ்டின்ஸ் நம்ம எக்ஸாமில் எதிர்பார்க்கலாம். ஸோ இந்த
டெஸ்ட்டு நடைபெறக்கூடிய டெலிகிராம் சேனல் லிங்க்கு கீழே டெஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறேன். மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கிடுங்க. ஸோ மற்றொரு வீடியோ பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.